கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை 94ஆம் சங்கீதத்தின் 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த வாரத்தின் கடைசி நாள் கால ஓலை உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொண்டு வந்து உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்காய் ஜெபிப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரமெல்லாம் நாம் பிரயாசப்பட்டோம், இந்த வாரமெல்லாம் நாம் முயற்சித்தோம். நம்முடைய குடும்பத்துக்காக, நமக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நாம் எடுக்கிறதான காரியங்களுக்காக, பிள்ளைகளின் எதிர்காலங்களுக்காக எத்தனையோ முயற்சிகளை நாம் இந்த பூமியிலே செய்து கொண்டே இருக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய முயற்சி அதிகமாக இருக்கிறது, அதற்கான பலன் குறைவாகும்போது மனதுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது அல்லவா? அப்படி விசாரங்கள், வேதனை, மற்றவர்கள் நம்மை ஏமாற்றுகிறதுனால் வருகிற வேதனை, மற்றவர்களை நம்பி மோசம் போவதில் வருகிற வேதனை, நம் இழப்பு, நம் நஷ்டம், நம்முடைய கையை விட்டு போன காரியங்கள், இவைகளையெல்லாம் நினைத்து நம்முடைய கடந்த காலங்கள், வருகிற காலங்களை நினைத்து நம் மனதில் வேதனைப்படுகிறோம் அல்லவா? அதை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என் உள்ளத்தில் இப்படிப்பட்ட வேதனைகள், ஏமாற்றத்தினாலே, மனிதர்களாலே, இந்த பூமியில் செய்யெங்கும் நான் போகிற இடங்களிலெல்லாம் எனக்கு ஒன்றும் கைக்குடி வரவில்லை. அதனால் உண்டான வேதனையின் விசாரங்கள் என்னில் பெருகும் போது, அது அதிகரிக்கும் போது உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, போராட்டத்திலும் உபத்திரவத்திலும் பிரச்சனையிலும் கிறிஸ்தவன் மடிந்து போகிறவன் அல்ல. தெய்வமும் அந்த போராட்டத்தில் அவனை கைவிடுகிறவரும் அல்ல. அந்த போராட்டத்தில் நம்மோடு கூட இருந்து அது நின்று நம்மை வெளியே கொண்டு வர, அப்போராட்டத்தின் நடுவே கூட நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆத்துமாவை தைரியப்படுத்தி நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார் அல்லவா? அதை தான் பின்பு சொல்லுகிறார், உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. சகல ஆறுதலின் தெய்வம் என்று நிருபங்களில் நாம் வாசிக்க முடியும். அந்த ஆறுதலின் தெய்வம் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார். கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததுனால தான் இந்த ஆறுதலின் சமாதானம் நமக்கு உண்டானது. உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அந்த ஆறுதலின் தெய்வம் கர்த்தராகிய கிறிஸ்துவாகும். பல பாடுகளின் ஊடே லூக்கா, மார்க்கிலே நாம் வாசிக்க முடியும். இயேசுனுடைய கடைசி நேரங்களில் அவர் வியாகுலப்பட்டு இருதயத்தின் வேதனையில் அவர் ஜெபிக்கிற காரியத்தை குறித்தும் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வியாகுலங்கள் நம்மை சூழும் போது நாம் மனிதர்கள் அல்லவா? இந்த வார்த்தை என்னை தேற்றின வார்த்தை. நேற்று காலை நான் வாக்கிங் போகும்போது குறைய 6லேருந்து 6:10க்குள்ளாக நான் ரோட்டில் நடந்து கொண்டு, நான் நேற்று தினத்தில், அதாவது வியாழக்கிழமை, என்னுடைய அத்தை ஒருவர் என்னை அழைத்து, அவர்களும் ஊழியம் செய்கிறார்கள், என் தாத்தாவனுடைய காரியத்தை குறித்து அவர்கள் பேசின போது எனக்கு மிகுந்த வேதனையாய் இருந்தது. குடும்பத்தில் இத்தனை நபர் ஊழியத்தில் இருக்கிறார்கள், ஏன் தெய்வம் இதை அனுமதிக்க வேண்டும், ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி என் தகப்பனிடத்திலும் பேசினேன், என் தாயினிடத்திலும் பேசினேன். அவர்களும் வேதனைப்பட்டு ஜெபிக்கிறார்கள், நாங்களும் ஜெபிக்கிறோம், பின்ன ஏன் ஆண்டவரே என்று சொல்லி நான் அப்படியே வாக்கிங்லே நான் ஜெபித்து கொண்டே போகும்போது தான் திடீரென்று இந்த வார்த்தை எனக்கு கேட்டது. நான் உடனடியாய் அழைத்தில் போய் என்னுடைய வேதத்தை திறந்து இந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி புரட்டி எடுக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது தான் இந்த வார்த்தை 94:19 இருப்பதை நான் கண்டு, நேற்றும் இன்றும் தொடர்ந்து இந்த வார்த்தையை நான் அறிக்கையிட்டு கொண்டு இருக்கிறேன். நான் கேட்ட அந்த காரியத்திலே ஜெயம் எடுப்பதற்கு இந்த வார்த்தை ஒன்று போதுமானதாக இருக்கிறது. என்ன நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நான் வார்த்தை கொண்டுதான் எல்லாவற்றிலும் ஜெயம்
சாட்சியம் எடுத்து கொண்டு இருக்கிறேன். எவ்வளவு பெரிய பலவானையும் வீழ்த்துவது தேவனுடைய வார்த்தையாகும். ஏனெனில் நம்முடைய குறி தப்பும், நம்முடைய எண்ணங்கள் வேறு விதமாய் இருக்கும், பழிவாங்கும் எண்ணம். ஆனால் தெய்வம் அப்படியல்ல. நமக்கு ஒன்றும் நேராதபடி நம்முடைய சத்துருவை நமக்கு மடிய பண்ணுகிற தெய்வம் இந்த காலை உங்களையும் தைரியப்படுத்துகிறார். என்னை தைரியப்படுத்தின அந்த வார்த்தை எடுத்து இந்த காலை நானும் உங்களை தைரியப்படுத்துகிறேன். ஆதலால் இப்படிப்பட்ட மனவேதனையின் மத்தியிலே கடந்து போகிறதான தெய்வ பிள்ளைய குடும்பமே பயப்பட வேண்டாம். இது வாரத்தின் கடைசி நாள். ஒரு விஷயம் கூட உங்களை ஒப்பு கொடுத்து தெய்வ சமூகத்தில் சமர்ப்பணமாங்க, உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயம் உங்கள் போராட்டத்திற்கும் உங்கள் வேதனைக்கும் உங்கள் பாடுகளுக்குமான அது நின்று விடுவிக்கக்கூடிய வார்த்தை கொடுத்து உங்களையும் விடுவிக்க, உங்களையும் நடத்த, உங்களையும் தேவன் அற்புதமாய் தம்முடைய கரத்தின் கிரியை உங்களை வெளிப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆதலால் மனம் தளர்ந்து போக வேண்டாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, யோனா 2ஆம் அதிகாரத்திலே அவனும் சொல்லுகிறான், நான் மனம் தளர்ந்து போன போது பாதாளத்தில் நின்று, அதாவது மீனின் வயிற்றில் நின்று, சமுத்திரத்தின் ஆழத்தில் நின்று அவன் கர்த்தரை நோக்கி முறையிட்டான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டாராம். இந்த காலை இப்படிப்பட்ட மனவேதனைகள், உங்கள் உள்ளத்தின், உங்கள் இருதயத்தின் விசாரங்கள் பெருகியிருக்கிற இந்த நேரத்தில் தேவ ஆறுதல் உங்கள் உள்ளத்தை, உங்கள் இருதயத்தை தேற்றும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மனம் தளர்ந்து போகாம தைரியமாய் ஜெபியுங்க. சமாதானத்தின் தேவ சமாதானம் நிச்சயமாய் உங்களை ஆட்கொள்ளும். பிரியமானவர்களே, நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் அறிந்திருப்போமானால் தான் நம்முடைய உள்ளங்களில் இப்படிப்பட்ட நோவும் வேதனையும் மற்றவர்களால் நாம் சந்திக்கிற காரியங்கள்னால் நமக்கு உண்டாகும் போது அது நின்று நம்முடைய ஆத்மாவை தப்பித்துக் கொள்வதற்கும், தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கும், தேவனை நோக்கி முறையிடுவதற்கும் அது உதவியாக இருக்கும். அந்த தெளிவுக்கான வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை கூட நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை. நாம் கேட்கிற சாட்சிகள் எல்லாம் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய தெய்வம் செய்தது. உங்கள் வாழ்விலேயும் சாட்சி உண்டு. இப்பொழுது நீங்கள் சந்திக்கிற இந்த விசாரங்களை குறித்து, இந்த போராட்டத்தை குறித்து, இந்த கஷ்டங்களை குறித்து அழ வேண்டாம். இதை குறித்து நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். தெய்வ சமாதானம், தேவனுடைய ஆறுதல், இயேசுவின் நாமம் உங்கள் சமாதானமாய் இருக்கிறது. இயேசு பிறந்தபோது தான் உங்களுக்கு சமாதானம் என்று, பூமியிலே சமாதானம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. அந்த சமாதானம் நிச்சயம் இந்த பூமிக்கு உண்டானது போல தெய்வத்தை விசுவாசிக்கிற தேவ ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைய நிச்சயம் இந்த சமாதானம் உங்கள் மேல் இறங்கும் என்று சொல்லி இந்த காலை நான் உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களை தைரியப்படுத்தி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் எங்களுக்காக, இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சங்கீதம் 94:19 என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று சொல்லி பக்தன் சொன்னது போல, ஆண்டவரே, இந்த வேதனையின் மத்தியிலே நாங்கள் கடந்து போனாலும் கெட்ட செய்திகள், பார்த்த காரியங்கள், சரீரத்தில் அனுபவிக்கிற வியாதியின் வேதனையினாலே விசாரங்கள் பெருகி கிடக்கிறதான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கானது என்று சொல்லி ஏற்று ஜெபிக்கிறவனுடைய பிள்ளைகள் வாழ்வில ஊழியக்காரனாய் நான் அந்த கட்டுகள் நின்று வரலை நான் விட்டுவிக்கிறேன். அந்த போராட்டத்தை நின்று, அந்த பெந்தனங்களில் நின்று, அந்த வியாதியை நின்று, அந்த கஷ்டத்தை நின்று, அந்த கண்ணீரின் பாதை நின்று உடைய பிள்ளைகளை நான் விடுவிக்கிறேன். குடும்பம் விடுவிக்கப்படட்டும், ஊழியர்கள் விடுவிக்கப்படட்டும், சபை விடுவிக்கப்படட்டும். ஆண்டவரே, எல்லா வேதனையும் மாற்றி ஆறுதலின் தெய்வம் இவர்கள் உள்ளத்தை கத்த தேற்றி சமாதானத்திலே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்கள் சத்துருக்களும், இவர்கள் விரோதிகளும், இவர்கள் பகைஞர்களும், விரோதமாக எழும்புகிற பிசாசின் தந்திரங்களும் இவர்களுக்கு முன்பு மடிந்து போகட்டும், அது இல்லாமல் போகட்டும். ஆசீர்வதியும் தெய்வ கருணையும் தெய்வ சமாதானம் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். இந்த தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை கர்த்தருடைய ஓய்வு நாளாய் இருக்கிறபடினால இன்று உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு நாளை மறக்காமல்
தேவனுடைய ஆலயத்தில் போய் பரிசுத்தவான்களோடு, உங்கள் ஊழியரோடு, உங்கள் சபை ஜனங்களோடு நீங்கள் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துங்க. Have a blessed Sunday. நான் தீர்க்கதரிசி ஏலியா. பாஸ்டர் ஆன் போஸ்டல் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.